அனைவருக்கும் வணக்கம். நான் தொழில் குரு. நம்ம இப்போ வணக்கம் சார். ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களையும் சேல் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏற்கனவே வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம சேல்ஸ் மூலியமா நமக்கு ஒரு ரெவன்யூ வரணும் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் எய்ம். சரிங்களா? அதுக்காக இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கோம். இது செகண்ட் மீட்டிங். இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தனியா ஒரு குரூப்ல வந்துட்டு ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணணும் அப்படிங்கிறது எய்ம். அதனால இங்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இது பிரசன்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது. என்னை பத்தி ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேல நீங்க உங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கிறீங்க. உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்கள் தீர்த்துட்டு அடுத்த கட்டம் நீங்க நகர்றதுக்கு வழியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தொடர்ந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். என்னுடைய பேர் தொழில் குரு. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் அடிப்படையில் ஒரு வழக்குரைஞர். கன்சல்டேஷன் பிஸ்னஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சமகாலத்தில் நான் எப்போ ப்ரொஃபஷன் ஆரம்பிச்சிருந்தோ அப்போ இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 25 ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கேன். நான் பர்டிகுலராக இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா டு இந்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக அளவில் தொழில்நுட்பத்தை இம்மீடியட்டாக அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கான அடுத்த கட்ட கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து அந்த ப்ராடக்டை இந்த சொசைட்டிக்கு வேர்ல்டு வைடு கொடுக்குறதுல சீனா அப்படிங்கிறது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் அப்படிங்கிறதுல யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா நாம அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத இருக்கக்கூடிய விஷயம். நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நாம வந்துட்டு ஏத்துக்கிட்டு நம்மளுடைய தொழில்ல நம்ம நடைமுறைப்படுத்தி அதை அடுத்த கட்டத்துக்கு விஸ்தீர்ணம் பண்றோம் அப்படிங்கிறது தான் அடிப்படையான. சரிங்களா? அதனால இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொருத்தவங்களா வந்துட்டு நீங்களா கை உயர்த்துங்க. நீங்களே அன்மியூட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. பண்ணிட்டு உங்க அறிமுகம், உங்களுக்கு உண்டான கேள்வி என்ன இருக்கோ அந்த கேள்விக்கு உண்டான பதில் இதை நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். அதுக்கப்புறமேல் நீங்க தொடர்ந்து பயணிக்கலாம். நம்ம குழுவில் இது வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. முன்கூட்டியே தகவல் கொடுத்துருக்கோம். அவங்க ஒருத்தவங்களா வந்து சேருவாங்க. சேரட்டும், நம்ம வந்து நம்மளுடைய கலந்துரையாடல் ஆரம்பிக்கலாம். வணக்கம் திரு ஆனந்த். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? பெரம்பலூர் மாவட்டம் சார், செட்டிக்குளம். சரிங்க, என்ன நீங்க பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இங்கே லோக்கல்ல வந்துட்டு சிப்பன் மாதிரி வச்சு சீட்டு நடத்திட்டு இருக்கேன். ஓ சரிங்க, ஓகே. சரிங்க, இப்போ இதுல வந்து நீங்க நம்ம பிளாட்ஃபார்ம்ல பயணிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் எதாவது இருந்தா கேளுங்க, நான் தீர்க்கிறேன். ஒவ்வொருத்தரும், ஏன்னா நீங்க வந்து ஒரு 7 பேர் இதோ கனெக்ட் ஆயிருக்கோம். நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான மீதி இருக்கவங்களுக்கும் பயன்படும். இல்லை சார், அந்த இது கொஞ்சம் அந்த அந்த ஏணி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இது கொடுத்துருந்தீங்கல்ல, ஏணி ஒரு இது பொருள். ஆமா, அதை வந்துட்டு கொஞ்சம் வந்து நேரில் பார்க்கணும் சார். பார்த்தா தான் நமக்கு அது ஒரு இது தெரியும். அதுக்காக அது மட்டும் கொஞ்சம் இப்போங்க எனக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு தனியா உங்களுடைய பேர் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வைக்கிறேன், நீங்க போய் பாருங்க. சரிங்களா? சரிங்க சார். சரிங்க சார். பார்த்ததுக்கு அப்புறமேல நம்ம முடிவு பண்ணலாம். என்ன பண்ணணுங்கிறத நான் வந்து கைட் பண்றேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? சரிங்க சார். சரிங்க. சரி, ரைட். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை சார், பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு அது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது நம்ம பொருளை பார்க்காம நம்ம அதை ஒரு பண்ணோம்னா சரியா இருக்காது. அதனால பொருளை முதல்ல பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யலாமோ அதை நம்ம செய்வோம் சார். கண்டிப்பா பண்ணலாங்க. ஏன்னா அதுதான் நானுமே வலியுறுத்துறேன். நம்ம குழுவில் லாஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு 2 பேர் போய் பார்த்துட்டு அந்த பொருளினுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமேல தான் அவங்க வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு யாருன்னு தெரியும் 2 பேர். நீங்களே வரீங்களா, நான் கூப்பிடவா? பொருள் பார்த்துட்டு வந்தீங்க இல்லையா, நீங்களே வந்துட்டு கையை எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேசுறதுக்கு அன்மியூட் பண்றேன். நீங்க பேசுனீங்கன்னா மீதி இருக்கவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, நானே கூப்பிட்டா? நான் அவங்கள தான் கூப்பிட்டு இருந்தேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு நீங்களே. சார் வணக்கம் சார். என் பேர் சகாய் மேரி பிலிப், சென்னையில இருந்து கரெக்ட் ஆயிருக்கேன் சார். ஓகேங்க, ஓகே. நான் போய் இப்ப சார்
கோவூர்ல போய் நான் எழுதி பார்த்துட்டு வந்தேங்க சார். ரொம்ப சரி. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. 4 சைஸ் இருந்துச்சு. நல்லா ஹேண்ட் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருந்தது. எங்க வேணாலும் நம்ம எடுத்துட்டு போனோம். அந்த மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சார், எனக்கு ஒரு டவுட். என்கிட்ட கேட்கறவங்களுக்கு நான் வந்து நிறைய மாவட்டங்களை கனெக்ட் ஆயிருப்பேன் எங்களோட ம். அமைப்பு மூலியமா. ம். அவங்க வந்து என்கிட்ட கேட்டது, இது பிசினஸ் வாய்ப்பா கொண்டு போகணும்னா நம்ம யாரை தொடர்பு கொள்ளணும்? உங்களை தொடர்பு கொள்ள சொல்லலாமா வேணாமான்னு தாராளமா. எனக்கு தெரியல. இல்ல நீங்க ஓகே சார். தாராளமா சொல்லுங்க. ஏன்னா சரிங்க. சொல்லும் பொழுது உங்களுடைய பேரை வந்து ரெஃபர் பண்ணி சொல்றாங்கன்னு சொல்லும்போது அதை அவங்கள தனியா வந்து ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணி அவங்களுக்கு உண்டான நாலேஜ் ஷேரிங் பண்றது அப்படிங்கறத நான் பண்ணுவேன். ஓகே சார். ஓகே. அப்பதான் அது கரெக்டா இருக்கும். திருச்செங்கோட்டுல இருந்து ஒரு தம்பி கூப்பிட்டு இருந்தாங்க. சரி. அவங்களுக்கு வந்து போய் பார்க்கணும்னா ஈரோடு திருச்செங்கோடு சைட்ல யார் இருக்காங்கன்னு எனக்கு வந்து தெளிவு அவினாசியில பண்ணுங்க. அவினாசியில நம்மளுடைய திருப்பூர் டீலர் இருக்காங்க. திருப்பூர் டீலர் இருக்காங்க அவினாசியில. என் நம்பர் நீங்க ஓகே. நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். அவங்கள போய் பார்க்க சொல்லுங்க. அங்க ஆ வந்துட்டு ஓகே. மெகா டிஜிட்டல் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஆ அதுல வந்துட்டு சௌமியான்னு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கதிர்வேல்னு இருப்பாங்க. என்கிட்ட கான்டாக்ட் நம்பர் கேளுங்க. கான்டாக்ட் நம்பர் தரேன் நானு. நீங்க போய் ஓகே. பார்க்க சொல்லுங்க. சரி, நீங்க ஓகே. ப்ராடக்ட் பார்த்தீங்களா? ப்ராடக்ட்னுடைய குவாலிட்டி எப்படி இருந்தது? குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு சார். நானே ஒரு 75 இருப்பேன். நானே ஏறுற அளவுக்கு தான் இருந்தது. ஏறி நல்லா பார்த்தீங்களா? இருந்தது. ஏறி பார்த்தோம் சார். ஏறி வீடியோ பார்த்தோம். எடுத்துட்டீங்களா? அவரு ஏறினாரு. சார் ஏறினாரு. எங்க வீட்டுல அவங்க போனோம். நானும் அவரும் தான் போனோம். வீடியோ எடுத்திருக்கீங்களா நீங்க ஏறுந்த? இல்லைங்களே, எடுக்கல. மறந்துட்டீங்களா? நீங்க பேக ஏறு முன்னாடியே வச்சுட்டு போயிட்டேன் நானு. மொபைல் எடுத்துட்டு போகல. அவரு சேஃப்டிக்காக அங்க வச்சுட்டு போக சொன்னாங்க. ம். அதனால வச்சுட்டு போயிட்டேன். அங்க ஏற்கனவே அவங்க எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆ. அதனால நான் எனக்கு தோணல. ஆனா இல்ல நான் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான மார்க்கெட்டிங் வேலை பாதி குறைஞ்சிருக்கும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா சார். நான் ஏன்னா மறந்துட்டேன். நீங்க இப்ப சொல்றீங்க, இப்போ இவர் ஆனந்த் அவர் வந்தாரு, பொருள் பார்க்கணும்னாரு. நானும் உங்களுக்கு அதுதான் வலியுறுத்தினேன். நீங்க பொருளை ஆ, பார்க்காம எதுவுமே முடிவு தர முடியாதுன்னு சொன்னேன் நானு. பொருள் ஆமா நீங்க சார். ஆமா. பார்த்ததுனால தான் இப்ப திரும்ப எங்கேயும் 2வது மீட்டிங் வந்துட்டு வரீங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், பொருளை பார்க்கலன்னா வரமாட்டேன். கண்டிப்பா வந்து வரமாட்டீங்க. ஏன்னா அந்த கண்டிப்பா கண்டிப்பா. குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் வந்து குடுக்குறாங்க. ஸ்டாக் வச்சிருந்ததெல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேங்க சார். பார்த்தேன். வச்சிருக்காங்க. நிறைய வச்சிருக்காங்க. ரூம்ல கொண்டு போய் காமிச்சாரு சார். நல்லா ம். எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. நல்லா இது பண்ணாங்க. ஓகே. பார்த்தேங்க சார். ஸோ தேங்க்யூ உங்களுக்கு சார். உண்டான சந்தேகம் வந்துட்டு ஓகேங்க. உங்களுக்கு உண்டான சந்தேகம், நீங்க ப்ராடக்ட்ட பார்த்துட்டீங்க. ப்ராடக்ட் குவாலிட்டி இருக்கு. ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டீங்க. நீங்களே ஆமா யூஸ் சார். பண்ணி ஆமா. பார்த்துட்டீங்க. ஆனா வீடியோ எடுக்கல. ஸோ அதனால திரும்ப எடுக்கல. ஏதாவது ஆமா ஆமா. வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா, அதுக்கு ஆ, தயாரா நீங்க போயிட்டு எடுத்துக்கங்க. ஏன்னா உங்களுடைய விளம்பரத்தினுடைய பாதி வேலையை அது குறைக்கும். ஓகே சார். ஓகே. கண்டிப்பா. சரிங்களா? அது நீங்க வந்து பாருங்க. ஓகே. திரும்ப ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பர்ட்டிகுலரா நான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு விளக்கியிருக்கேன். ஏதாவது கேள்வின்னா கேளுங்க. மத்தவங்களுக்கும் அது ஏணிய பற்றி எந்த சந்தேகமும் இல்ல சார். நான் போய் பொதுவா இந்த பார்த்ததுனால பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. நம்ம தொழில் குரூப் ஒன்று வச்சிருக்கிறாங்க. நான் அதுல இருக்கேன். அதுல ம். ப்ரமோட் பண்ணலாம்னா நிறைய லேடிஸ் இருக்காங்க. அதுல தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ம். அதனால அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணோம்னா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்கணும்னு தான் மீட்டிங் வந்தேன் நான். ஒண்ணும் இல்லைங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்துட்டு யார் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ம். முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி. டார்கெட் ஆடியன்ஸ் இந்த பிசினஸ்க்கு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்மீடியட்டா தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு ம். சிபிவி, ஏசி ம். மெக்கானிக், ம். பிளம்பர், எலக்ட்ரீஷியன், ம். கேபிள் டிவி ஆபரேட்டர்ஸ், ம். சம்ப் கிளீன் பண்றவங்க, சரி. பெயிண்டர். ம். சரிங்களா? ஒண்ணு விடுபட்டுருச்சு. ஸோ இதுதான் இந்த பீப்புள் தான் வந்து நமக்கு இம்மீடியட்டா தேவைப்படுறவங்க. சரிங்க. அந்த பீப்புளுக்கு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, பெயிண்டருக்கே வந்து பாத்தீங்கன்னா, பெயிண்டிங்கான ம். எக்யூப்மென்ட் தனியா ஒண்ணு நம்ம வந்து இருக்கு. அது ஸ்ப்ரேயர் இருக்கு. அது வந்து ஓகே சார். பாத்தீங்கன்னா, ஒரே நேரத்துல கிடுகிடுன்னு வேலை முடிஞ்சிரும். அதே போல ஹார்ட்வேர் டூல்ஸ் ம். எல்லாமே நம்மளுடைய ஃபோக்கஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7, ம். 8 கேட்டகரியில இருக்கிறவங்க. அந்த 7, 8 கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு தொழில் கருவி. நீங்க எப்படி ப்ரமோட் ஓகே. பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. ஒரு ப்ராடக்ட்னுடைய விலைக்கும், நம்மளுடைய ப்ராடக்ட் விலைக்கும், ஒரு சாதாரண மொபைல்னுடைய விலை இன்னைக்கு ஆண்ட்ராய்டு எவ்வளோ ஆகுது? ம். எவ்வளோ இருந்தா ஒரு மொபைல் வந்துட்டு ஒரு நல்ல படம் எடுக்கிற மொபைல் நம்ம என்டர்டெயின்மென்ட் ஒரு பொழுதுபோக்குக்காக எவ்வளோ செலவு பண்றோம்? ஒரு 20,000 போடணும் சார். 20,000 இருந்தா தான். அது எவ்வளோ நாள் கண்டிப்பா. வருங்கிறது நம்மளுடைய பயன்பாட பொறுத்து. ஆமா. சரிங்களா? அதுக்கு திருப்பி ஆனா இந்த இதுல ஒரு R&D ஏணியுடைய விலைய நம்ம அது கம்மியா தான் தரோம். ம். அப்போ அது வந்து ஒரு தொழில் கருவிங்கிற மனநிலைமை வந்தா மட்டும் தான் அடுத்தது வந்து போவாங்க. இது சரி. தொழில் கருவிங்கிற முதல்ல உணர வைக்கணும் நம்ம. அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷனு நம்ம பொருள போய் பாருங்க. யாரா இருந்தாலும் பொருள பாருங்க. இப்போதைக்கு நம்மகிட்ட 2 இடத்துல தான் இருக்கு.
டீலர்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பொருள் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்க. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் வந்து வாங்கி வச்சுட்டா நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட என்கொயரிஸ் வருது. அப்படி சரி. இருக்கும் பொழுது யார் நமக்கு ரெஃபரன்ஸ் கேட்குறாங்களோ, எந்த ஊர்ல இருந்து கேட்டாலும் அந்த ஊர்ல இருக்காங்கன்னா அவங்கள போய் பாருங்கன்னா, அவங்களுக்கு உண்டான அஃபிலியேட் இன்கம் அப்படிங்கிறது வந்துட போகுது. நம்ம அஃபிலியேட் இன்கம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு. அதாவது எம்ஆர்பி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ விலைக்கு வித்தாலும் கன்ஃபார்மா அந்த சேல்ஸ் நடந்ததுன்னு சொன்னா, அந்த 4 அடிக்கும் ஒவ்வொரு ஏணிக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து வச்சிருக்கோம். அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் டெக்ஸ்ட்டும் பண்றேன் குரூப்ல. முதல்ல 6 அடி ஏணி அப்படின்னா ரூ. 1000 சேல்ஸ் நடந்ததுன்னா. 8 அடின்னா 1250, 10 அடின்னா 1500, 12 அடின்னா 1750. உங்களுக்கு டார்கெட்டு அதெல்லாம் நாங்க எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. நீங்க உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வேணுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எங்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, வீடியோ கொடுக்க முடியும், பிரைஸ் லிஸ்ட் கொடுக்க முடியும், அந்த பொருளை பார்க்கறதுக்கு கொடுக்க முடியும். நீங்க ப்ராப்பரா அதை நெகோஷியேட் பண்ணி விற்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான வாய்ப்பு. இதை தாண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்ஸ்டாகிராம்ல நம்மளது இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, அமேசான்ல இருக்கு. இதெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருள்ல வந்து நம்மகிட்ட திருப்பி திருப்பி கேட்க தேவையில்லை. இது உண்மையிலேயே வந்துட்டு இந்த பொருள் வந்துட்டு எங்க அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது. அமேசான்ல போனாங்கன்னா நம்ம அமேசான்ல சேல் பண்ற ரேட்டு அதிகம் தான். ஆக்சுவலா அதிகம் இல்லை. அதாவது இந்த ப்ராடக்ட் யூஎஸ்ஏல வந்துட்டு $500 கம்மி கிடையாது. ஓகே சார். ப்ராடக்ட் அவைலபிள் கிடையாது. இந்தியாவில் நம்மகிட்ட மட்டும்தான் அவைலபிள் சொல்லும் பொழுது இந்த அவைலபிள் இருக்கக்கூடிய ப்ராடக்டை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுங்கிறது. சரிங்க, வெறும் லேடர் மட்டும் தான் நம்ம பண்ண போறோமா அப்படின்னா அல்ல. எல்லா ப்ராடக்ட்டுமே பண்ண போறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம். ஆனா இது வந்து ஒரு கவனத்தை டக்குன்னு ஈர்த்து நம்மள நிலைநிறுத்திக்கிறதுக்கு, ஓகே இவங்க இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பண்றாங்க அப்படிங்கிற நிலைநிறுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? ஓகே. நீங்க வேற ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க அப்புறமேல் கேளுங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த பீப்புள்ஸ் வந்து ப்ராப்பரா ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணி அவங்களுக்கு எஜுகேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ. ஓகேங்க. அடுத்தது யார் பேசுறீங்க? ரமேஷ் வாங்க. வணக்கம். உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்க. இல்ல வரல ஒன்றும். சார் ஓகேவா? கேக்குதுங்க. சூப்பரா கேக்குது. சொல்லுங்க. சார் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம். சொல்லுங்க. வணக்கங்க. நான் டாஸ்மார்க்ல ஒர்க் பண்றேன். சரிங்க. சைடு பிசினஸ் பண்ணணும்னு எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கு. சரி. நீங்க அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நான் பண்ண தயாரா இருக்கு சார். இல்ல நீங்க எப்ப நம்ம குரூப்ல எப்ப ஜாயின் பண்ணீங்க? போன வாரமே ஜாயின் பண்ணேன். நான் வரல, எனக்கு டியூட்டி இருந்துச்சு. சரி. என்ன டவுட்? இது வரைக்கும் நீங்க குரூப்பை பார்த்த வரைக்கும் உங்களுக்கான சந்தேகம் என்னது? சந்தேகம் என்னன்னா, நான் எப்படி ப்ராடக்ட் வாங்குறது? ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் நம்மகிட்ட வச்சிருந்தா தான் நம்ம அதை பார்த்து சேல்ஸ் பண்ண முடியும். கரெக்ட். நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு பொருள் வேணும். உங்களுக்கான பொருளுக்கு வந்துட்டு டீலர் பிரைஸ் நான் தரேன், நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. 6 அடி என்ன அதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் வேற, டீலர் பிரைஸ் வேற. நம்ம டீலர் பிரைஸ் யாருக்கும் தரது கிடையாது. இந்த அஃபிலியேட் ப்ரொமோட் பண்ணும்பொழுது ஒரு ப்ராடக்ட் கையில வச்சிருந்தா தான் பண்ண முடியும். அப்படிங்கிற ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். நான் சொன்ன 7-8 கேட்டகரி இருக்கிறவங்கள அப்பதான் வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க. முதல்ல நீங்க வந்து பண்ணி பார்க்கணும். இப்ப நம்ம அதுக்கப்புறம் பண்ணணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 6 அடி ஏணிய டீலர் பிரைஸுக்கு நான் தரேன் நானு. அதை நீங்க வந்துட்டு அதுக்கு உண்டான அக்கௌண்ட்ல எங்க பே பண்ணணும் ஏதுங்கிறது எல்லாமே நான் சொல்றேன். பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 நாள்ல வீட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறமேல யாரை நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம என் சைட்ல இருந்து இன்னும் என்ன கூடுதலா சப்போர்ட் கிடைக்கும்னா, உங்க ஏரியால டீலரா வர்ற வரைக்கும் யாராவது உங்க ஏரியால கேட்டாங்கன்னா உங்க நம்பர் கொடுத்து நான் கான்டாக்ட் பண்ண சொல்லிடுவேன். அது எப்போ வரைக்கும்னா டீலர் வர வரைக்கும். ஏன்னா டீலருக்கு வந்துட்டு 1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அது வந்துட்டு நம்ம பண்றதுங்கிறது அப்புறமேலு. நீங்க இங்க நான் என்னுடைய எய்ம் படி இங்க இருக்கிறவங்களும் டீலரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்துட்டு நான் போட்டு இப்பயே வந்து திணிக்கல. என்ன முடியுதோ பண்ணுங்க. அது வரைக்கும் நான் என் சைட்ல இருந்து சப்போர்ட் உங்களுக்கு. அந்த ஏரியால இருந்து யாராவது கேட்டாங்கன்னா அதை நான் தரேன். மற்றபடி குரூப்ல கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு யாரெல்லாம் குரூப்ல அட்டன் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தனி குரூப் வந்து தனியா இன்னொரு குரூப்பே வந்து கிரியேட் பண்றோம். அது உள்ளுக்குள்ளார வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்றது வசதியா இருக்கு. ஏன்னா வாட்ஸ்அப்ல எனக்கு என்ன கொரி வருதுன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி டெலிட் ஆயிடுது, திருப்பி அனுப்ப சொல்றாங்க என்ன. அதே போல
மீட்டிங் அட்டன் பண்ணாதவங்களோட இனிமேல் நான் பேசுற ஐடியாவும் இல்ல. ஆமா சார், நம்ம டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். திருப்பி Interest திருப்பி வந்து உள்ளவங்களுக்கு சொன்ன விஷயத்தையே பேசுறதுக்கு நான் ரெடி கிடையாது. சேவ் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களோட மட்டும் பேசுறது அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே சரிங்களா? சூப்பர் சார். அது இந்த மீட்டிங்ல இருந்து நடைமுறைப்படுத்த போறேன். ஏன்னா 300 பேர் இருக்காங்க. அவங்க எப்ப வேணாலும் வசதிக்கு வரட்டும். எப்ப வந்தாலும் செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். ஆனா யாரு கூட நம்ம வந்துட்டு பேச போறோம், யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம்னா, யாரு நம்ம நேரத்தை மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஓகே சார். நான் உங்க நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு வாட்ஸ்அப்ல இந்த மீட்டிங் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னு சொன்னா எனக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க. ஓகே நான் சார். லிங்க் அனுப்புறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். ஓகேங்க, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, தேங்க்ஸ். அடுத்தது சொல்லுங்க ரேணுகா. சார் சொல்லுங்க, நீங்க தான் பேச வந்தீங்க. இல்லைங்க சார், இல்லைங்க சார். ஓகே, அடுத்தது வேற யார் பேசுறீங்களா? டவுட் ஏதாவது இருக்கா? இளவரசி. சார் நான் கேட்டுட்டு இருக்கேன். என்னால பேச முடியாது. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். ரொம்ப ப்ராப்ளம். சரி, ரைட். ஓகே 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 ஓகே. அன்னையன். கொஞ்சம் பிஸி இருந்தாலும் ஓகே. கேட்கணும், தெரிஞ்சுது. நம்ம கேட்க தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான். ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்தது அன்னையன். ரமேஷ் பேசிட்டாரு. ரேணுகா ஒன்னும் பேசல. வாசுதேவன். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். இது ஆக்சுவலி இந்த ஸ்டேட்டஸ்ல போடும்போது என்ன இருக்கு டிராபேக்னா, நம்மளுடைய ஆளுங்க தான் இருக்கவங்க தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல போடுறது வேற குரூப்ல போஸ்ட் பண்றோம். தட் இஸ் வாட் ஐ அம் டூயிங் நவ். எனக்கு வந்து என்னுடைய ஸ்டேட்டஸ்ல போட்டேன்னா எது ரெஸ்பான்ஸும் வரல. இல்லைங்க, ரெஸ்பான்ஸ் இல்ல. என்ன மாதிரியான பீப்பிள், எத்தனை பேர் உங்களுக்கு பாக்குறாங்க? எனக்கு என்னன்னா அந்த சர்க்கிள் அவங்க யூஸ் பண்றாங்க 10 180 200 பக்கம் பாக்குறாங்க சார். இல்லைங்க, விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 150 பாக்குறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தனக்கு தேவையில்லை, தனக்கு பயன்படாத பொருள் இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க. அது இல்லாம இது ஒரு கன்சிஸ்டன்சி. ஏன் திருப்பி திருப்பி ஒருத்தர் இதே வச்சிட்டு இருக்காரு? ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன். நீங்க கடைசியா ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க இல்லையா? அந்த கடைசியா ஒரு பொருள் வாங்கிட்ட உடனே வாங்குனீங்களா, இல்ல பார்த்து வச்சிருந்து யோசனை பண்ணி கரெக்டா தேவைப்படும் போது அதை நியாயப்படுத்தி வாங்குனீங்களா? அது டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன் சார். அது வந்து அதே மாதிரி, அதாவது அந்த பர்டிகுலர் பொருளோ பர்டிகுலர் பிராண்டோ நமக்கு எப்பயாவது ஒண்ணு தேவைப்பட்டு எப்பயாவது பார்த்துருப்போம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கன்சிஸ்டன்சி. நீங்க ரிப்பீட் ஒரு நாள் போட்டீங்கன்னா மறந்துடும். 2 நாள் போட்டு கண்டினியூவா போட்டே இருக்கும் போது இந்த பொருள் தேவை. ஏன்னா நம்ம லேடர் வந்துட்டு ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் பண்ணிட்டு அலைடா வச்சுக்க போறோம். ஃபியூச்சர்ல ஹார்ட்வேர் டூல்ஸ் பண்ண போறோம். ஏன் ஹார்ட்வேர் டூல்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரீசன் சொல்றேன். அதாவது முதல்ல சைனா அப்படின்னு சொன்னாவே அங்க இருந்து இங்க எடுத்த பொருள் எல்லாமே வெறும் குப்பையை கொண்டு வந்து இங்க வந்து உட்காந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது டாய்ஸ், இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் இங்க நமக்கு தேவையில்லை. தொழில முன்னேற்றத்துக்கு உண்டான கருவிகள் தான் நமக்கு இன்னைக்கு தேவை. அப்பதான் வந்துட்டு பொருளாதார ரீதியா இந்தியாவில் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அதை விட்டுட்டு வெறுமனே செல்போனு, செல் கவரு, டாய்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து வந்துட்டு அது நம்ம தொடர்ந்து குப்பையை தான் சேர்த்திட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவுக்குள்ள குப்பையை தான் சேர்த்திட்டு இருக்கோம். சொல்லி போகும்பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு ரெவல்யூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இப்போ ஒரு பொருள் கையில காமிக்கிறேன். என்ன பொருள் உங்களால சொல்ல முடியாதுன்னு பாருங்க. எல்லாருமே பாருங்க. இந்த பொருள் ஏதாவது ஐடியா இருக்கா என்னவா இருக்கும்னு? கையில இருக்கிறது தெரியுதா? தெரியுது. என்ன ஐடியா இல்ல, என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியல. ஆனா வந்து சைஸ் உங்களுக்கு தெரியுது இல்லையா? கேட்டீங்கன்னா ப்ரொஜெக்டர். ஓகே, ப்ரொஜெக்டர். இது மேனுஃபேக்சரிங் டேட் எப்ப தெரியுங்களா? 2012. போன டிசம்பர் போகும்போது நான் வாங்கிட்டு வந்தேன். இப்ப இந்த டிசம்பர் போறேன், செகண்ட் வீக் போறேன். நம்ம வந்து எத்தனை வருஷம் பின்னோக்கி இருக்குங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணம். இந்த ப்ராடக்ட் இல்லவே இல்லை மார்க்கெட்ல. நான் ப்ரொஜெக்டர் வாங்க போகும்போது எதேர்ச்சியா பார்த்தேன். அப்போ தொழில்நுட்பம் வந்து அவங்க 12 வருஷத்துக்கு முன்னாலேயே தயார் பண்ண பொருள் மார்க்கெட்லயே இல்ல. இதோட சின்னது இல்ல, இதுதான் இருக்கிறது சின்னது. ஆனா இதுல என்னென்ன போட முடியும்? இதுல ஸ்பீக்கர் இருக்கு,
ஒய்ஃபை கனெக்ட் பண்ண முடியும், இப்போ மெமரி கார்டு போட முடியும், பேட்டரி 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சாதாரணமாக வந்து அப்படியே சும்மா படம் பார்க்கலாம். ஏதாவது ஒன்று ஜாக் இருக்கு, பவர் கார்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த மார்க்கெட்ல இருந்து இவங்க அப்படின்னா 2012 அவன் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருக்கான். அதுக்கப்புறம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. இருந்தாலும் இந்த சைஸ்ல இல்லை இப்போ. அப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்தை தான் அங்கிருந்து இங்க வந்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறதுனால தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அது மட்டும் தான் பண்ணுவோமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னா எல்லா பொருளும் நம்ம செய்யறதுக்கு தயார். நாம இது வேணும் இது வேணாம்லாம் நம்ம எதையும் முடிவு பண்ணல. ஆனா அந்த பொருள் வந்துட்டு கொண்டுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு இருக்கு. அதே போல நீங்க இன்னொரு விஷயம் எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இம்போர்ட் ஃப்ரம் சைனா டு இந்தியா அப்படின்னு யாராவது இம்போர்ட் பண்ணணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள நீங்க வந்து நம்மளோட தொடர்பு படுத்துங்க. அவங்களுக்கு உண்டான முழுமையான வழிகாட்டுதல் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதனால வெறுமனே பொருள் வாங்கி விற்கிறது மட்டுமா அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. லாஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் நான் போட்டிருந்தேன். யாருக்கெல்லாம் வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபியூச்சரில் பண்ணணுங்கிற ஐடியா இருக்கு அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருந்ததுக்கு ஒரு 18 பேர் வந்துட்டு ஃபியூச்சரில் பண்ணணுங்கிற ஐடியா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே, அதுக்கு எவ்வளோ முதலீடு தேவை, அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம 1 by 1 வந்து பண்ண போகிறோம். இப்போ நீங்க வந்து உங்களுக்கான அட்டென்ஷன், அதாவது உங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய நபர்களை நீங்க கையில தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அவங்க மூலியமா எந்த பொருளா இருந்தாலும் எளிமையா வந்துட்டு நீங்க சேல் பண்ண முடியும். ஏனி அப்படிங்கிறதுனால பெரிய பொருளா இருக்கிறதுனால நான் அவங்களை வாங்குங்கன்னு நான் சொல்லலை. மற்றபடி வேற ஏதாவது பொருள் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க கையில வாங்கி பார்த்தா மட்டும்தான் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். உட்கார்ந்த இடத்துல வந்து இந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க பேச முடியும். சரி, வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நான் இதை வந்து நான் பாஸ் போடுறேன். ஏன்னா நம்ம சந்தேகம் எதுவும் பேசாம அமைதியா இருந்தோம்னு சொல்லி சொன்னா வீடியோ ரெக்கார்டிங் பாக்குறவங்களுக்கு எதுவுமே பேசலன்னு தோணும். நான் பாஸ் போடுறேன். திரும்ப ஏதாவது கேள்வின்னு சொல்லி சொன்னா தயங்காம கேளுங்க. ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போக முடியும். நான் பாஸ் பண்றேன். சார் வீட்ல கொஞ்சம் சத்தமா இருந்தது சார். அதான் வீட்ல கொஞ்சம் சத்தமா இருந்ததுங்க சார். சோ அதனாலதான் சார் கேட்காத. இப்ப பேசிடுங்க. சரிங்க சார், கொஞ்சம் பேசாம இருப்பா. வணக்கம், என்னோட பேர் ரேணுகா தேவிங்க. நான் வந்து ஏனியை வந்து நேர்ல போய் பார்த்துருக்கேங்க. ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து மிலிட்டரியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏணிங்க. இந்த ஏணி வந்து நீங்க ஹேண்டில் பண்றதும் ஈஸியா இருக்கும். நீங்க ஈஸியா கேரி வந்து எடுத்துட்டு போலாம். எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். நீங்க வந்து இதுல வந்து 6 அடி, 8 அடி, 10 அடி, 12 அடி 4 வகையான ஏணிகள் இருக்குங்க. இது நான் நேர்ல போய் ஏறி பார்த்துருக்கேங்க. ஃபுல்லாவே நீங்க லாஸ்ட் ஸ்டெப் வரைக்குமே ஏறுறதுக்கான ஃபெசிலிட்டீஸ் வந்து இருக்கு. வெயிட் வந்து உங்களுக்கு குறைஞ்சது நெறைய நல்ல குண்டா இருக்கவங்க கூட அதுல வந்து ஏறி இறங்குற அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி இருக்குங்க. குவாலிட்டி உண்மையாலுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் வந்து உண்மையா ஏறும்போது வந்து பயந்தேங்க. இந்த ஏணி வந்து தாங்குமா? நம்ம எதுவும் கீழ விழுந்துருமா? அப்படின்ற மாரியான பயம் எனக்கு இருந்தது. ஆனா நேர்ல நான் போய் பார்த்து அத வந்து ஃபிட் பண்ணி அதுல ஏறி நின்னு ஃபுல்லா லாஸ்ட் ஸ்டெப் வரைக்குமே ஏறி நின்னு பார்த்த வரைக்கும், அ லே ஏணி வந்து ரொம்ப ஸ்டாண்டபிளா, ரொம்ப கரெக்ட்டா, நல்லா வந்து ஸ்டெடியா அந்த மாரி நின்னு எனக்கு வந்து தாங்குச்சுங்க. நான் வந்து உள்ளுக்குள்ளயும் ஏறி பார்த்தேன். அவங்க வச்சிருந்த இடத்துல உள்ளயும் நான் ஏறி பார்த்தேன். அ அவங்க கட்டடத்துக்குள்ளயே. அப்புறம் வெளியில கொண்டாந்து வச்சு, வெளியில வந்து ஒரு இடத்துல வந்து வச்சு பார்த்து, வெளியிலயும் வந்து நாங்க ஏறி பார்த்தோம். ஸோ 2 இடத்துலயுமே ஏறி பார்த்தேங்க. எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருந்தது. டக்கு டக்குன்னு ஏற முடிஞ்சது. ஈஸி ஹேண்டிலாவும் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் இத வந்து டைரக்ட்டா பார்த்து, ஏறி பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால இந்த விஷயத்த வந்து சொல்றேங்க. கண்டிப்பா இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே தேவையான ஒண்ணுதாங்க. ம் இது சார் சொன்ன மாதிரி ஏசி மெக்கானிக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய இடத்துல வந்து இந்த ஏணி வந்து யூஸ் ஆகுங்க. தேங்க் யூ சோ மச். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சார். ஓகே. சொல்லுங்க. நம்ம மூலியமா வராங்க இல்ல சார். இப்ப என்னோட கான்டாக்ட்ல இருந்து வராங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிருந்தோமா? அது எப்படி சார் இது பண்ணணும்? இல்ல, அதாவது நீங்க 2 வழியா பண்ணலாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் எனக்கு தெரிய போறது இல்ல. ஆமா. சரிங்களா? அதனால அவங்ககிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு
எனக்கு பேமெண்ட் கொடுத்தாலும் சந்தோஷம். சரி. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்றேன் இல்லையா, அது கொடுத்தாலும் சந்தோஷம். நேரடியாக நீங்கள் வந்து கிளையண்ட்ஸ் என் கூட அட்டாச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களே டீல் பண்ணுங்க. பேமெண்ட் வாங்கிட்டு பேமெண்ட் தொழிலா வாங்கி எடுத்து பண்றாங்க அப்படின்னா சார்? தொழிலா எடுத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல ப்ராடக்ட் போய் பார்க்க சொல்லுங்க. அவங்க எங்கன்னு பக்கமா நியர்பை எங்கன்னு பார்க்க சொல்லுங்க. போய் ப்ராடக்ட் பார்க்க சொல்லுங்க. இது வரைக்கும் எனக்கு 68 அப்ளிகேஷன் வந்திருக்கு. சரி. நேர்ல பார்க்காதவங்களுக்கு நாங்க காலே பண்றது இல்ல. சரிங்க சார். மொத்தமே அதாவது 68 பேர் தலா ஒவ்வொருத்தவங்களும் 1.5 லட்சம் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கிறவங்க தான். ஆனா யாருமே திருப்பி நான் வந்து காலே பண்ண கிடையாது யாருக்குமே. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கே சிரத்தை எடுத்து போய் பார்த்து இது செய்யணும்னு வந்தாலோலையே அவங்களுக்கு போய் நாமளே கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படிங்கிறதுனால நமக்கு நம்ம தொழில் குரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ஒரு ஃபார்முலா என்ன வச்சுக்கிறோம்னா, யாரையும் கம்பல் பண்ண மாட்டோம், யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா காசு எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பேக் டு பேக் ஃபாலோ பண்ணுவோம். காசு எங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை, ஏதோ கோர்ஸுக்கோ ஏதோ ஒரு பொருளுக்கோ ஏதோ ஒன்று எங்ககிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள நீங்க என்ன பண்ணீங்க, ஏது பண்ணுனீங்கிறது வந்து பேக் டு பேக் ஃபாலோ பண்ணுவோம். அதனால எனக்கு இந்த ஏரி சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு 1800 ஃபோன் வந்திருக்கு. எல்லா காலையும் அட்டன் பண்ணியிருக்கேன், மேக்ஸிமம் அட்டன் பண்ணியிருக்கேன் எல்லா காலையுமே. ஆனால் திரும்ப அவங்களா கேட்காத வரைக்கும் திருப்பி நம்ம யாருக்கும் ஃபோன் பண்ணலை, யாருக்கும் வாட்ஸ்அப் பண்ண கிடையாது, யாருக்கும் மெசேஜ் பண்ண கிடையாது. அதனால நீங்களே டீல் பண்ணுங்க. பேமெண்ட் அக்கௌண்ட் அனுப்ப வேண்டிய அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு கம்பெனி அக்கௌண்ட் நம்பரு கொடுத்துட்றோம். சேல்ஸ் முடிஞ்சதோ இல்லையா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உண்டான ரெவென்யூ அப்படிங்கிறது வந்து சேர்ந்துடும். கோயம்புத்தூர்ல யார் சார் இருக்கா? கோயம்புத்தூர்ல கொடுக்கல, திருப்பூர்ல அவினாசியில் இருக்காங்க. அவினாசி தான். ஓகே. ஆமா. நீங்க யாராவது பிசினஸை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதையும் வந்து கொடுங்க. அவங்க மூலியமா சேல்ஸ் நடக்கக்கூடியதுல 1% 2% அவங்க பண்ணக்கூடிய என்டையர் சேல்ஸ்ல இருந்து தர மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கு. சப்ஜெக்ட் என்னன்னா உங்க மூலியமா நடக்கக்கூடிய பிசினஸ் அவங்க வந்து கரெக்டா பில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது உங்க மூலியமா அவங்க அறிமுகம் ஆனாங்கன்னு தெரிஞ்சா போதும். நீங்க அவங்கள ஃபாலோ பண்ண தேவையில்லை, வித்தாங்களா இல்லையா ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு இருக்கும் இல்லையா மந்த்லி இவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சர்டன் பர்சன்டேஜ் 1% 2% அவங்களோட பில் வேல்யூல கொடுத்துடுறோம். அது நான் என்ன சொல்றேன்னு சும்மா ஏதோ ஒரு மணி வந்துட்டு இருக்கும். அதாவது அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, சரிங்க. ஓகே, நெக்ஸ்ட் தமிழன் ஒருத்தர் வந்திருக்காரு. நீங்க வாங்க, லைனுக்கு வாங்க. நீங்க உங்க சந்தேகம் எதா இருந்தா கேட்கலாம். ஆக்சுவலா நாங்க மீட்டிங் முடிக்கிற ஸ்டேஜ் இருந்ததுதான் நீங்க இந்த கிளைண்ட் வந்திருக்கீங்க. கேளுங்க, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். சார் டவுட் அது இல்லை சார், அதை நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. லாஸ்ட் ஒன்னாவது வீடியோவும் பார்த்தேன். சரிங்க, ஓகே. எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? வேலூர் சார். சரி, ரைட். நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல இன்னைக்கு மீட்டிங் கலந்துட்டேன்னு மட்டும் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க. நான் நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன். நம்பர் சேவ் பண்ணிட்டு நான் முன்னவே சொன்ன மாதிரி யார் இங்க மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்க கூட மட்டும்தான் நான் பேசுறதுக்கு விரும்புகிறேன். மீட்டிங் அட்டன் பண்ணாதவங்களோட பேசுறதுக்கு விரும்பல. அவங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே இன்டிமேட் பண்ண போகிறேன். யாரெல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுடைய நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்க. நீங்கள் ஏதாவது கொரி கேட்குறீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேங்க, தேங்க்யூ. நாம் வந்து திரும்ப நெக்ஸ்ட் மீட்டிங்கில் தொடர்ந்து நீங்கள் வந்து மீட்டிங்கில் கலந்துக்கிறத பற்றி ஹெசிடேட் பண்ண வேண்டாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு உண்டான கேள்விக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அதை தாண்டி நான் குரூப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இருந்தாலும் ஏதாவது டவுட்னா என்னை கேட்கறதுக்கு தயங்க வேண்டாம். சரிங்களா? ஸோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.